ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பு இருப்பீர்கள் என்றால் எடுத்த பிறகு ஒரு போராட்டம் இருக்கும். அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஒரு போராட்டம் இருக்கும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பிறகு ஒரு போராட்டம் இருக்கும். இப்படி வாழ்க்கை முழுவதும் முடிவு பரியந்தமும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ராஜ்யத்துக்குரிய தகப்பன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆதலால் எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள், பரலோகம் உங்களுடையது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ராஜ்யத்தின் நிமித்தம் நமக்கு நெருக்கம் இருக்கும். ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையிலே துன்பம் இருக்கும். ராஜ்யத்தின் நிமித்தம் நம்ம குடும்பங்கள் சிதறடிக்கப்படும். இவை எல்லாம் எதற்காக? நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று போன வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்து ஆண்டவர் பேசினதை கேட்டோம். அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ராஜ்யத்துக்குரியவர்களாய் இந்த சபை உங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ராஜ்யத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நெருக்கமும் போராட்டமும் கூடவே வருகிறதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இன்றைக்கு ராஜ்யத்தின் நிமித்தம் நெருக்கம், ராஜ்யத்தின் நிமித்தம் நாம் நெருக்கப்படுகிறோம் என்கிற தலைப்பை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசுவோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று ராஜ்யத்துக்குரிய ஊழியக்காரன் தைரியமாய் சொல்லுகிறார். நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டும், நீங்கள் எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. ராஜ்யத்துக்குரியவர்கள், ராஜ்யத்துக்குரிய காரியமாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறதுனால் உன் வாழ்க்கையிலே நீ நெருக்கப்பட்டாலும் நீ ஒடுங்கி போக மாட்டாய். நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் அது உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் தம் பிள்ளைகளை ரட்சிக்கிறவராய் இருப்பார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், தேவைகள் வரும், சூழ்நிலைகள் வரும், எல்லா விதமான பலவீனங்கள் வரும். ஆண்டவரே, ஆனாலும் ஒருபோதும் என்னை அது நெருக்காது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். 1 பேதுருவினுடைய நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் இந்த சோதனைகள் எல்லாம் கொஞ்ச காலத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம். இதனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியமானது. அது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை சீர்படுத்த முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நடத்துகிறார். ஆண்டவர் ராஜ்யத்திற்குரிய நிமித்தமாய் உங்களுக்கு நெருக்கம் வந்தாலும் கொஞ்ச காலம்தான். இந்த பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். இன்றைக்கு எந்த துக்கத்தோடு உங்கள் இருதயம் இருந்தாலும் சரி, எந்த துக்கத்தோடு உங்கள் ஆவி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ கொஞ்ச காலம்தான் துக்கப்பட வேண்டியது. அடுத்த வசனத்தை வாசித்தோம் என்றால் வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அழிந்து போகிற அந்த பொன் அக்கினியினால சோதிக்கப்பட்ட பிறகுதான் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை விசுவாசித்திருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவின் இடத்துல ஜெபித்திருக்கிறீர்கள், நீங்கள் இயேசுவை நம்பி உங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள். இவ்வளோ காரியம் இயேசுவை நம்பி நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய சோதனையும் துக்கமும் கொஞ்ச காலம்தான்.
அக்னியிலே சுட்டெரித்து போடுகிறது போல, அந்த பொன்னை அக்னியிலே சோதிக்கப்படுகிறது போல உங்களை சோதித்து இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துக்குரியவராய் வெளிப்படுவார். அவருடைய ராஜ்யம் வரும். இருளின் ஆதிக்கம் எல்லாம் விலகி போகும். தேவன் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவர் வெளிப்படும் போது உங்களுடைய துக்கம், உங்களுடைய துயரம், நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கும். அது காணப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் உங்களோடு சொல்லுகிறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை, அவருடைய தோற்றம் நமக்கு என்னவென்று தெரியாது, வார்த்தையிலே விசுவாசிக்கிறோம். அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இது ஏன் நான் நெருக்கப்படுகிறேன், ஏன் நான் துன்பப்படுகிறேன் என்று நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு போக வேண்டும், ராஜ்யத்துக்கு வர வேண்டும், இயேசுவோடு இளைப்பாற வேண்டும். மரணத்துக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த போராட்டத்தின் நிமித்தம் உங்களை சோர்வுக்குள்ளே நடத்தினாலும் நீங்கள் மறுபடியும் ஆத்துமாவிலே ஒரு ரட்சிப்படைகிறீர்கள். மரணம் யாருக்கு சம்பவிக்கும் என்று தெரியாது, ஆனால் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மகிமையோடு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தர் உதவி செய்வார். ஆராதனையில் ஆரம்பத்தில் பாடல் பாடும் பொழுது என் மனைவி இந்த வசனத்தை சொன்னார்கள். இக்காலத்தினுடைய பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பாடுகளும் உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. கர்த்தர் மேகத்திலிருந்து வருவார், அவர் நம்மளை அழைத்து கொண்டு போவார். அங்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை. உங்களுக்கு சொல்லப்போனால் இஎம்ஐயும் கிடையாது, கடன் பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. கர்த்தர் மகிமையான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். இக்காலத்தினுடைய பாடுகள், இந்த சோதனைகள், இந்த வேதனைகள் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பானதல்ல. ஆமென். இதை நீங்கள் தைரியமாய் விசுவாசித்து கடந்து போங்கள். எனக்கு என்ன பாடு வந்தாலும், என்ன சோதனை துன்பம் வந்தாலும், எவ்வளோ வேதனை வந்தாலும் இனி என்னிடத்திலிருந்து வெளிப்பட போகிற அந்த மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவில்லை என்ற வசனம் சொல்லுகிறது. நெருக்கத்தின் நிமித்தம், ராஜ்யத்திற்குரிய நெருக்கத்தின் நிமித்தம் நாம் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறோம், எவ்வளவாய் நெருக்கி தள்ளப்படுகிறோம். அரசாங்கத்தை பார்க்கிறோம். அதனால தான் எலெக்ஷன் காரியத்திற்காக அதிகமாய் ஜெபியுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு பாஸ்டர்மா நார்த் இந்தியாவில், அவர்கள் அந்த மும்பையில், அவர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள அந்த ஊழியக்காரர்கள் தான் உள்ளே பூர்ந்து அந்த சபையை எல்லாம் நொறுக்கி அந்த பாஸ்டரை அடித்து சபை நடத்தக்கூடாது. மதம் மாற்ற சட்டத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? யார் மேலே வேணால் கேஸ் கொடுக்கலாம். இந்த பாஸ்டர் என்னை இயேசுவன் அண்டையில் என்னை இயேசுவை பற்றி சொன்னாருன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. லட்சக்கணக்கான ஃபைன், ஆயுள் தண்டனை வரைக்கும் கொண்டு போகப்படுகிறது. இவை எல்லாம் ராஜ்யத்தின் நிமித்த நெருக்கம். இப்படிப்பட்ட மாநிலங்களை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கிறோம். ராஜ்யத்தின் குறித்து நீங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை சேர்ப்பதற்காக வருவார். ஒரு காரியத்தை தியானிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், ஸ்தேவான் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தான், ஒரு ஊழியக்காரன் இருந்தான். வாசிப்போம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் பண்ணினவன். அவனை பாருங்க, அவன் ஜனங்களுக்கு துன்பப்படுத்தினவனா? ஜனங்களுக்கு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன், ஜனங்களுக்கு நன்மை செய்தவன், விசுவாசத்தில் நிறைந்தவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், ஞானம் அறிவு பெற்றவன். அவன் முகம் தேவ தூதனை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஒன்றுமில்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிறது. அந்த சம்பவம் முழுவதும் வாசித்தால் அவனோடு தர்க்கம் பண்ணுகிறார்கள், அவனுக்கு விரோதமாக மனுஷரை ஏற்படுத்துகிறார்கள், அந்த மனுஷனுக்கு விரோதமாக ஜனங்களை எழுப்புகிறார்கள்.
13வது வசனத்தில் பார்த்தால் பொய் சாட்சிகளை சொல்லுகிறார்கள், ஓயாமல் அவனை என்ன செய்கிறார்கள் என்றால் அவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை பேசுகிறார்கள். ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாய் அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜனங்களுக்கு நன்மை செஞ்சான், அற்புதம் செஞ்சான், அடையாளம் செஞ்சான். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கம். பொய் சாட்சி சொல்லுவார்கள் நமக்கு விரோதமாய். எல்லாருடைய கண்களும் அவனுக்கு நேராக இருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கம் அவனுடைய ஊழியத்தில் இல்லை, அவனுக்கு உண்டானது. ராஜ்யத்தின் குறித்து நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களோடு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் மனுஷரை ஏற்படுத்தலாம், உங்களுக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பலாம். அப்படிதானே சொல்லுகிறார்கள் இந்த பகுதியில். சர்ச்சுக்காரங்க வந்தால் போகாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஜனங்களை நமக்கு விரோதமாய் எழுப்புவார்கள், பொய் சாட்சிகளை நமக்கு விரோதமாய் சொல்லுவார்கள், நமக்கு பின்பாக தூஷண வார்த்தைகளை பேசுவார்கள், நம் மேலே கண்ணோக்கமாக இருப்பார்கள். இவன் என்ன செய்கிறான், இந்த ஊழியம் என்ன செய்கிறது என்று சொல்லி நம் மேலே கண்ணோக்கமாக இருப்பார்கள். நம்ம எப்படி வருகிறோம், எப்படி போகிறோம், இந்த சபை மேலே கண்ணோக்கமாக இருப்பார்கள். ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் உட்கார்ந்து வேதத்தை தியானித்து கொண்டிருந்தோம். இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரு அம்மா திடீர்னு வந்தாங்க மாலை நேரத்தில். அந்த அம்மா வந்து சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. இயேசுவை அறியாதவர்கள். கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம், நாங்கள் அதற்காக தான் இருக்கிறோம் என்று சொன்னோம். அவங்க சொல்லும் பொழுது, நாங்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் காலையில் வரீங்க, சாயந்தரம் வரீங்க, காலையில் வரீங்க, சாயந்தரம் வரீங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க, இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் உங்களை நான் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு உணர்வு, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளே கண்ணோக்கமாக இருப்பார்கள். நம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது கிடையாது. நீங்கள் ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் நெருக்கப்பட்டாலும் 7வது அதிகாரம் அதே இடத்துல 1வது வசனத்தை வாசியுங்களேன். 7வது அதிகாரம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறதே என்று கேட்டான். நினைத்து பாருங்கள், உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறார், காரியம் இப்படி இருக்கு, உன் காரியம், உன் நிலைமை இப்படி இருக்கிறதே. அதற்கு அர்த்தம் இப்படி தான், உன் நிலைமை இப்படி இருக்கிறதே. இன்னும் நம்மளுடைய மொழியிலே சொல்ல போகணும் என்றால், உன் பொழப்பு இப்படி இருக்கு, இப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டு, என்ன அப்படி தான் கேட்டாங்க, நீ இப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திக்கிட்டு தினைக்கு நடத்திக்கிட்டு இப்படியே போக போகிற, உன் பொழப்பு என்ன? ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளுக்கு நெருக்கம் வரும். என் பொழப்பை சொல்லுகிறேன். 2 வருஷம் ஆத்துமாக்கள் கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் பேராவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரதான ஆசாரியன் கேட்குறான் ஸ்தேவானை பார்த்து, உன் காரியம் இப்படி இருக்கிறதே. உங்களை பார்த்து ஒருவர் இப்படி கேட்குறார், உன் நிலைமை இப்படி இருக்கிறதே. நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்களாய் நெருக்கப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பார். ஆமென். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவளுக்கு அவ்வளோ கர்த்தர் உங்களுக்காக வானத்தை ஆண்டவர் திறப்பார். வானம் உனக்காக திறக்கப்படும், அந்தகாரம் அதை மேற்கொள்ளாது. இந்த விசுவாசம் உனக்குள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ராஜ்யத்துக்குரியவனாய் நெருக்கப்பட்டால் ஆமென், உனக்கு வானம் திறக்கப்படும், பரத்திலிருந்து உனக்கு உதவி வரும். 7வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் உனக்காக வானத்தை திறப்பார். நீ எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், நீ எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக நெருக்கப்படுகிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வானத்தை திறப்பார். அந்த வசனத்தை வாசிப்போம். 56 7வது அதிகாரம் 56வது வசனம். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். அவனை கல்லெறிந்து கொல்ல போகிறார்கள். சற்று நேரத்தில் அவன் மரித்து போக போகிறான். அவ்வளோ நெருக்கம் அவன் வாழ்க்கையில் வந்த பொழுதும் அவனுக்கு ஆண்டவர் வானத்தை திறந்த தரிசனத்தை காட்டினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டானதல்ல, இவனை காட்டிலுமான நெருக்கம் நமக்கு உண்டானதல்ல. ஆனால் நமக்கு இருக்கிற கொஞ்ச நெருக்கத்தில், நமக்கு இருக்கிற கொஞ்ச சோதனையிலே, நமக்கு இருக்கிற கொஞ்ச பலவீனத்தில் நீங்கள் கர்த்தரை முழு மனதாய் விசுவாசிக்கும் பொழுது வானம் உங்களுக்காக திறக்கப்படும்.
திறக்கப்படும். வானம் உனக்காக ஆண்டவர் திறப்பார். உனக்காக தூதனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைப்பார். கர்த்தரே இதை செய்ய வல்லமை உடைய ஆண்டவராய் இருக்கிறார். நீ நெருக்கப்பட்டாலும் பவுல் சொன்னது போல ஒடுங்கி நாங்கள் போவதில்லை. ஆமென். இந்த சபை நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சபைக்குரியவர்களாக இருக்கிறீர்களே, நீங்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீர்கள். கர்த்தர் மேல உங்கள் விசுவாசத்தை வைக்கும் போது வானம் உங்களுக்காக திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதே போல ஆண்டவர் நெருக்கத்து நிமித்தம் உனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அதை விசுவாசிங்கள். நெருக்கம் வருகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்திருந்தால் வாசிப்போம். நெருக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய வல்லமை உடைய ஆண்டவர். அவரை நீங்கள் விசுவாசிங்கள். வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவு. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்பம், ஊழியக்காரருடைய குடும்பம் நெருக்கப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசி இறந்து போனான். அவன் இறக்கிறதுக்கு முன்பாக கடன் வாங்கியிருந்தான். இன்னைக்கு கடன் வாங்கினவன் வீடு தேடி வந்து விட்டான். இந்த ஸ்திரீயினுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டான். இந்த ஸ்திரீ எலிசாவை பார்த்து, பெரிய ஊழியக்காரரை பார்த்து, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். இறந்த தீர்க்கதரிசி ராஜ்யத்தினுடைய புத்திரன், ராஜ்யத்துக்குரியவன். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அந்த மனுஷனுடைய குடும்பத்திலே ஒரு நெருக்கம் வருகிறது. ராஜ்யத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிறான். அவன் இறந்த பிறகு அந்த குடும்பம் அவன் நடுத்தரில் வருகிறது. கடன்காரன் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றான். அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. தன் 2 குமாரனை எனக்கு அடிமையாய் கொடு என்று கேட்கிறான். இந்த இடத்துலையும் வேறு இடத்துல பணத்தை வாங்கி கொடுப்பதற்கும் வழி இல்லை, உதவி செய்வதற்கும் ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது எலிசாவுக்கும் தெரியும். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். அதனால தான் அவள் சொல்லுகிறார், நீர் அறிவீர், இவன் இந்த கர்த்தருக்கு பயந்தவன் என்பது தெரியும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். இந்த எலிசா இந்த தீர்க்கதரிசியை அறிந்தது போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை அவன் அந்த தீர்க்கதரிசி அறிந்தது போல கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் ஏன் இந்த நெருக்கம் அவளுடைய வாழ்க்கையில் வருகிறது? நெருக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் அவள் வாழ்க்கையிலே அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எவ்வளோ நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கடந்த நாட்களிலே, போன மாதத்தில் பணம் இல்லை. இருந்த பணத்தை ஊருக்கு போவதற்காக டிக்கெட் எடுத்து விட்டோம். வீட்டில் அரிசி கிடையாது. அரிசி இல்லாததுனால என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, கேட்டால் கொடுப்பாங்க. உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் கொடுக்காமல் இருப்பீங்களா? பாஸ்டர் அரிசி கேட்குறாரு, கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது, ஒரு செக்ஷன் மீட்டிங் போயிருக்கிறேன். அன்றைக்கு பாஸ்டர் யாரையுமே சந்திக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். மோகன் பாஸ்டர் அன்றைக்கி ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறேன். அன்றைக்கி என்னன்னு தெரியல, பாஸ்டர் இருந்தார். சரி, அவர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியை ஜெபம் பண்ணோம். அவர் காணிக்கை அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டார், கொடுப்பார். அவருக்கு உணர்த்தப்பட்டால் கொடுப்பார். அவர் ஒரு கவர் அதில் எடுத்து கொடுத்தார் எங்களுக்கு காணிக்கை. அதில் அரிசி வாங்கிறதுக்கான பணம் அதில் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு நெருக்கத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். அவர் மேலே விசுவாசமார். அரிசி வாங்கணும், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அந்த பணத்தை உனக்கு சந்தித்து கொடுப்பார்.
உன் பணம், உன் தேவைகள் கர்த்தரை விசுவாசித்து இருக்கும்போது அரிசியோ பருப்போ எதுவோ ஆண்டவர் அந்த தேவையெல்லாம் சந்தித்து கொடுப்பார். அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நான் அதை வாங்கிட்டு வரும்போது எல்லா ஊழியக்காரன் கேட்டாங்க, ஏன்னா அவர் கையில் போய் காசு வாங்கிட்டு வந்துட்ட நீ அப்படின்னு கேட்டாங்க. அவர்கிட்ட வாங்க முடியாத நீ எப்படி வாங்கின? நான் கேட்கல. அவராக ஜெபம் பண்ணி உணர்த்தப்பட்டு கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். அது எப்படி செய்வார், எங்கே செய்வார் என்ன நமக்கு தெரியாது. இப்போ அந்த ஊழியக்காரியுடைய மனைவி கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறார். அவளை பார்த்து கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்குது உன் வீட்டில்? அவள் சொல்கிற, என் வீட்டில் எண்ணெயை தவிர ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாருன்னு வைங்க, உன் கையில் என்ன இருக்குது? என் கையில் ஒன்றுமே இல்லை. என் கையில் ஒரு 500 ரூபா 3000 ரூபா அவ்வளோதான் இருக்குது. இதை வச்சு நான் ஆண்டவரை நான் என்ன பண்ண முடியும்? என் கடனை அடைக்க முடியுமா? இந்த ஸ்திரீ சொல்லுகிறா எலிசாவை பார்த்து. எலிசா கேட்குறாரு, உன் கையில் என்ன இருக்கும் உன் வீட்டில்? என் வீட்டில் எண்ணெயை தவிர எதுவுமே கிடையாது. உன்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்கிட்ட இருக்கிறத வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த எண்ணெய் போதும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த எண்ணெயை கொண்டு பக்கத்து வீட்டில் பாத்திரத்தை வாங்கி அந்த எண்ணெய் அதில் ஊற்று. அவளும் ஊற்ற எல்லா பாத்திரமும் நிரம்பிகிட்டே இருக்குது. ஆண்டவருடைய அற்புதம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. எப்படின்னே தெரில. இன்றைக்கி உங்ககிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவருடைய அற்புதம், அதனால தான் அது பேர் அற்புதம், மிராக்கல். செய்ய முடியாததை செய்ய வைக்கிறது தான் அற்புதம். அவள் வார்த்து எண்ணெய் பாத்திரமெல்லாம் அவளுக்கு நிரம்பிட்டு உடனே வந்து சொல்லுகிறா, என் பாத்திரம்லாம் நிரம்பிருச்சு எண்ணெயினால், இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது எலியா சொல்கிறான், இந்த எண்ணெய் எல்லாம் விற்று உன் கடனை அடைச்சிட்டு நீ போ, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆமென். விசுவாசத்தோடு கடந்து போங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீர்கள். நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கம் உண்டானாலும் கர்த்தர் உங்களுக்கு நடுநின்று அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு நம்மளை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். என்னிடத்தில் எண்ணெய் தானே இருக்கிறது, என்னிடத்தில் இவ்வளவுதானே இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அதை வைத்து கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். ஒரு சின்ன வேலை தானே, இதை வைத்து நான் என்ன பண்ண முடியும் என்று நினைக்கலாம். கர்த்தர் அதை வைத்து அற்புதம் செய்ய முடியும். அவள் நெருக்கத்திலே அவளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எலிசாவின் தீர்க்கதரிசியின் மூலமாய் அற்புதத்தை செய்தார். அவளுக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்வது எவ்வளோ நிச்சயம் அல்லவா? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டாகும்படியா நான் ஜெபிக்கிறேன். அநேக அற்புதங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டே வருவார். உங்களை அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டே வருவார். கடன் பட்டவர்கள் இருப்பார்கள், ஆனால் கடனை அற்புதமாய் அடைக்க முடியும் என்றால் நீங்கள் தேவன் மேலே வைக்கிற அந்த விசுவாசம், எனக்குரியதை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிற ஒரு விசுவாசம், ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அவர் நெருக்கத்தின் மத்தியிலே உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை சாட்சியாய் உன்னை ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென். நெருக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் அற்புதத்தை நடக்க செய்வார். நெருக்கத்தின் நிமித்தம் வானத்தை திறப்பார். நெருக்கத்தின் நிமித்தம் அற்புதத்தை செய்வார். நெருக்கத்தின் நிமித்தம் நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ள ஆண்டவர்னால தான் செய்ய முடியும். நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் அதை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு காரியம் ஆண்டவர்னால தான் கொடுக்க முடியுமே தவிர வேற ஒருவராலையும் அதை செய்ய முடியாது. நீங்கள் நெருக்கத்தின் நிமித்தமாய் இழந்து இருக்கலாம், ஆனால் அதை தான் ஆண்டவர் இழந்ததை இரட்டிப்பானதாய் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தரால் செய்ய முடியும். ஆமென். அவர் உங்களுக்காக வானத்தை திறந்து வைத்திருப்பார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக அவர் நமக்காக காத்து கொண்டிருப்பார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாமல் இருங்கள். கர்த்தர் நமக்குரியதை ஆண்டவர் நிறைவேற்றி தர வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வார். இந்த ஃபுல் பீட்டு கெட்டும் பொழுது இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டேன். வரலை ஐயா. அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு 14,000 ரூபானாங்க. என் கையில் 500 ரூபா தான் இருந்தது. அன்றைக்கு நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல, வேலையை ஆரம்பிக்கணும். அப்புறம் எங்கள் அப்பா என் முகத்தை பார்த்தாங்க, இவன்கிட்ட காசு இல்லை போல், இவன் முழிக்கிறான்னு சொல்லிவிட்டு
அதை குறைச்சி இப்படியே 4000 ரூபா அப்படி கொண்டு வந்துட்டாங்க. வேலை செய்கிற வேலையாளுக்கு மாலையில் 3000 ரூபா கூலி கொடுக்கணும். இதை கெட்டி முடிக்கிற ஆட்களுக்கு நேரம் ஆகிட்டே இருக்குது. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், என் கையில் 500 ரூபா இருந்தது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மணி 12 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. 5 மணிக்கு இவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் என் கையில் 500 ரூபா இருந்தது. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். நான் வீட்டுக்கு உடனே போய் மனைவிடத்தில் சொன்னேன், உன்கிட்ட ஏதாவது காசு இருந்தால் எடுத்து கொடு, இந்த மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு பணம் தரணும். நாங்களும் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பொறுக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்து கொடுக்க வரோம். ஃபோனில் பார்த்தா அந்த காசு காலையிலே கர்த்தர் ஒருத்தர் மூலியமாக அந்த 3000 ஆண்டவர் சந்தித்தார். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த வேலை நடக்க போகுது சபையில், இதை நான் கொடுக்கணும். நாங்கள் அந்த ஃபோனை பார்க்காததுனால எங்களுக்கு தெரியல. எனக்கு 4 மணிக்கெல்லாம் பயமாக இருந்தது. எப்படி இந்த ஸ்திரீ சொல்லுகிறது போல் கடன்காரன் வந்துட்டான், அதுமாரி நான் இந்த வேலையாட்களுக்கு கூலியை தரணும். ஆண்டவர் அந்த பணத்தை சந்தித்தார். ஆண்டவர் பணத்தை மட்டும் சந்திக்கிறவர்களை எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவர் சந்தித்து கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். அதை விசுவாசியுங்கள். நெருக்கத்தின் நிமித்தமாய் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, சாதாரண நெருக்கம் அல்ல. ராஜ்யத்தின் நிமித்தம் பரலோகத்துக்குரிய சந்ததிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் நெருக்கப்படலாம். அவன் மிகவும் நெருக்கப்படுகிறான். அவனுடைய குடும்பங்கள் சூறையாடப்பட்டது. அவனுடைய மனைவிகளை கொண்டு போய் விட்டார்கள், அவனுடைய ஆட்களை கொண்டு போய் விட்டார்கள், அவனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இதற்கப்புறம் அவனிடத்தில் ஒன்றுமில்லை. சுற்றி இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கும் இந்த ஜனத்துக்கும் மனஸ்தாபம் உண்டானது, இவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கூட இருக்கிறவர்களே சொன்னார்கள். இவனை இதற்கு மேலே நம்பினால், இதற்கு மேலே இவனை நம்பி வந்தால் நாம் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவனை கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அவன் மிகவும் நெருக்கப்படுகிறான். ஆனால் அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுகிறான். நீங்கள் நெருக்கப்படும் பொழுது நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ள முடியும். எப்பொழுது? கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கப்புறம் யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரப்போகிறதல்ல. ஏன்னா கூட இருக்கிறவர்களே நெருக்க ஆரம்பித்து விட்ட பிறகு வெளியிலேருந்து வேறு ஆட்கள் இதுக்கப்புறம் யாரும் உதவி செய்ய வரப்போகிறதல்ல. ஒரே வழிதான் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா திசையும் அடைக்கப்பட்டு இருக்கும். ஒரு வழி உங்களுக்கு திறந்திருக்கிறது. நெருக்கத்தின் நிமித்தமாய் வானம் திறந்திருக்கும். நெருக்கத்தின் நிமித்தமாய் அற்புதம் நடக்கும். நெருக்கத்தின் நிமித்தமாய் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறதை விட வேறு வழி இல்லை. தன்னை திடப்படுத்தி கொண்டான். உங்கள் மைண்டை ஆண்டவருக்குள்ளே வைத்தான். இதற்கப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, நான் உங்களுக்குள்ளே தான் இருக்க முடியும், நீங்கள் தான் எனக்கு செய்ய முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். இதற்கப்புறம் என்னால் ஒன்றும் முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்யணும். ஒரு 500 ரூபா இருந்தது. அதை செலவு பண்ணிக்கிட்டே வந்தேன். அடுத்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வரலை. அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நீ இந்த காசை எதிர்பார்த்து தானே போனேன், இப்போ அது இல்லை, உனக்கு கட் பண்ணிட்டார். எதை எதிர்பார்க்குறோமோ, யாரிடத்துலேருந்து வருகிறதுன்னு என்று எதிர்பார்க்குறோமோ ஆண்டவர் கட் பண்ணிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று வசனம் சொன்னது போல், இனிமேல் பணம் கொடுத்தவன் இனிமேல் உனக்கு பணம் கொடுக்க மாட்டான், அவனை நீ பார்க்க மாட்டான் என்று சொன்னது போல் அது கட் பண்ணப்பட்டது. எதை நம்பி நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த பணத்தை நம்பி இருக்கிறீர்களோ, எல்லாம் அது நெருக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்துகிற சூழ்நிலை உண்டாகும். நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். இந்த கர்த்தரை நம்பின ஆண்டவரே, இனிமேல் என் எண்ணத்தில் இந்த ஊழியத்தில் அது வரக்கூடாது என்று நான் நினைத்த பொழுது கர்த்தர் வேறு இடத்துல இருந்து அந்த பணத்தை சந்தித்தார். இப்போ வேறு இடத்துல இருந்து வருகிறது. அதை உடனே நான் அங்கேருந்து வருதே நான் நினைக்கிறதே இல்லை. இந்த ஊழியத்தில் கர்த்தர் சொல்லி கொடுத்தது அதுதான். தசம பாகங்கள் கொடுக்கிறீர்கள், காணிக்கை தருகிறீர்கள்,
நான் ஒருபோதும் சாட்சியாய் சொல்ல முடியும். அடுத்த மாதம் தசம பாகம் இந்த நபர் இவ்வளோ கொடுப்பாங்க, இந்த நபர் இவ்வளோ கொடுப்பாங்க, இவ்வளோ காசு வருது, இதை வைத்து நான் இதை செஞ்சிடலான்னு இந்த மாதத்தில் எதுவுமே பண்ண மாட்டேன். அடுத்த மாதம் இவங்க தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கர்த்தர் இது வரைக்கும் என்னை இருக்க வைத்ததே கிடையாது. அப்படி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. அப்படி ஊழியர் கற்றுக்கொள்ளவே கூடாது. அடுத்த மாதம் வருகிறதோ வருகலையோ அந்த பணத்தை நம்பியே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி தன்னை ஆண்டவருக்குள்ளே சார்ந்திருக்க வேண்டும். முழுவதுமாய் நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவருக்கு. எனக்கு ஆண்டவர் தான் செய்வார் என்று சொல்லி அடுத்த மாதம் இவங்க கொடுத்துருவாங்க, நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கெல்லாம் கர்த்தர் என்னை அனுமதித்ததே கிடையாது. அந்த காரியங்களை நம்பி ஊழியத்தை செய்கிறதும் கிடையாது. இந்த மாதம் இந்த நாள் என் தேவையை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆமென். நான் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவர் எனக்கு சந்திக்க வேண்டும். என் குடும்பத்தின் காரியங்களை ஆண்டவர் எனக்கு சந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சந்திக்க வேண்டும் என்கிற முழு மனது நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். 8வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை பின்தொடரலாமா, இதை பிடிக்கலாமா? அவன் கேள்வி கேட்கிறான். நீங்கள் இதை ஒரு சூழ்நிலை அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடாது. என் தகப்பன், என் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஏதோ கடவுள் இடத்துல கேட்கிறேன், என் தேவைக்காக கேட்கிறேன் என்று அல்ல, என் ஆண்டவர் என்கிற உரிமையோடு அவன் கேட்கிறான். ஆண்டவரே, நான் இதை பின்தொடரலாமா, இதை நான் பிடிக்கலாமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போகலாமா? நான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு செய்வீரா? நீர் எனக்கு வணைந்து கொள்வீரா? நீர் என்னை எப்படி செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் காரியம் எப்படி சந்திக்கப்படும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு பதிலை தருகிறார். நீ போ, அதை பிடிக்கலாம், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று. ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியிலும் சகலத்தையும் உனக்கு ஆண்டவர் இழந்து போனதை திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தரால் செய்ய முடியும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமென். நான் சொல்லியிருந்தேன், எந்த பண காரியங்களாக இருக்கட்டும், அடுத்த மாதம் ரொட்டேஷன் இந்த காரியம் இல்லை. முழு மனதும் கர்த்தரோடு விசுவாசம், ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய வேண்டும், நீர் எனக்கு கொடுப்பீர் என்கிற அந்த முழு மனதோடு கூட ஊழியத்தை செய்ய, அந்த முழு மனதோடு நீங்கள் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். நீங்கள் முழு மனதோடு அதில் நம்பி இருக்க வேண்டும். நானும் என் மனைவி ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்க நபர் எங்களை கேட்டாங்க, உங்கள் சபையில் எவ்வளோ காணிக்க வரும், உங்கள் சபையில் எவ்வளோ தசம பாகம் வரும்? நாங்கள் சொன்ன பதில் எங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னா எப்படி குடும்பத்தை நடத்துகிறீங்க? தெரியாது. தேவன் எங்களை நடத்துகிறார், அவ்வளோதான் பதில். என் வருமானம் எவ்வளோ பேர் கேட்பார்கள், சபை உனக்கு வளர்ந்து வருகிறது, எவ்வளோ வருமானம்? தெரியாது. அந்த வருமானத்தை நம்பியோ காணிக்கைகளை நம்பியோ இல்லை, கர்த்தரை நம்பி. ஆமென். தேவனை நம்பி உங்கள் முழு விசுவாசம் கர்த்தரை நம்பி. ஆமென். ஆண்டவருக்குள்ள இரு. நெருக்கத்தின் மத்தியிலே வானத்தை திறப்பார், நெருக்கத்தின் மத்தியிலே அற்புதத்தை செய்வார், நெருக்கத்தின் மத்தியிலே சகலத்தையும் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். 10வது வசனத்தை வாசிப்போம். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் சிலர் நின்று போய் விடுவார்கள். எல்லாரும் இந்த பாதையில் நடக்க முடியாது. தாவீதோடு கூட போனது 400 பேரு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் போயிட்டாங்க. எல்லாராலையும் இந்த விசுவாச பாதையிலே நடக்க முடியவில்லை. இன்னைக்கு ஏன் இந்த நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து போக வேண்டும்? தாவீதும் 400 பேரு கூட தொடர்ந்து போனான். நீங்கள் சபையோடு தொடர்ந்து போங்கள்.
தொடர்ச்சியாய் நீங்கள் போகணும், விடாதபடி. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற நாட்கள் உனக்கு வந்திருக்கிறது. நெருக்கத்தின் நிமித்தம் உனக்கு வானம் திறந்திருக்கிறது. நெருக்கத்தின் நிமித்தம் உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. நீ சிலரை போல நின்று போகாதபடி தொடர்ந்து போக வேண்டும். ஆண்டவருக்குள்ள தொடர்ச்சியாய் போக வேண்டும். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பிரசங்கித்தேன். ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது யார்கிட்டையும் கேள்வி கேட்கவில்லை. தன் மகனை பலி செலுத்த தொடர்ந்து போனான். கர்த்தர் அவனுக்கு குறித்த இடத்திற்கு, அவன் கையில நெருப்பு இருக்கிறதா, அவன் கையில விறகு இருக்கிறதா, ஆடு இருக்கிறதா, பலி செலுத்துறதுக்கு என்ன வேண்டும், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவன் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட போய்கொண்டே இருந்தான். அந்த விசுவாச வார்த்தையை பிடித்து, இன்னைக்கு நீங்கள் இந்த தொடர்ச்சியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டு போங்கள். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஜெபம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 2.5 வருஷங்கள், 3வது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த 2.5 வருஷங்கள் இந்த உபவாச ஜெபம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 120 உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமையை கணக்கு பண்ணா. இந்த 120 நாட்களில் எவ்வளோ ஜெபங்களை பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறோம். ஆனால் விடாய்த்து போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் வேலையை தொடர்ச்சியாய் செய். இந்த ஜனங்கள் வருவார்கள், வராமல் இருக்கலாம். என் வேலையை ஆண்டவர் எனக்கு தொடர்ச்சியாய் செய்ய சொல்லி இருக்கிறார். நீங்கள் விடாய்த்து போகாதீர்கள். எவ்வளோ நாட்களாய் காத்து கொண்டிருப்பீர்கள், எவ்வளோ நாட்களாய் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்கள், எவ்வளோ நாட்களாய் உங்களுடைய அற்புதம் நடக்கவில்லை என்று காத்து கொண்டிருப்பீர்கள். எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிற காரியம், தொடர்ச்சியாய் போங்கள். அந்த 200 பேர் உட்கார்ந்தது போல உங்கள் வாழ்க்கையில் விடாய்த்து உட்காராதீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாய் போங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். ஈசாக்கை பலியிடும் பொழுது கடைசியாய் அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கிறதை பார்க்க முடிந்தது. ஆண்டவர் அதை ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீங்கள் தொடர்ச்சியாய் அதை செய்யுங்கள். முதல் வருஷம் சபையை நடத்தி கொண்டிருக்கும் போது யாருமே இல்லை. ஆனால் அந்த சோர்வுலாம் கொடுக்கவில்லை. ஆனால் உபவாச ஜபத்தில் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 120 உபவாச ஜபத்தில் 119 உபவாச ஜபமும் நல்ல வைராக்கியமாய் ஜபித்திருக்கிறோம். அந்த நேற்று போன வாரம் நடந்ததில் தான் எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்தது, சோர்வாக இருந்தது. இப்போ ஆண்டவர் தான் சொன்னார், நீ தொடர்ந்து போனாதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். எவ்வளோ நெருக்கங்கள் உனக்கு இருக்கலாம். இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, 3வது வருஷம். இன்றைக்கு நமக்கு ஒரு 30 பேர் இருக்கிறாங்க சபையில், 30-35க்குள்ளே இருக்கிறாங்க சபையில். 35ஓடு கூட முடிந்து விடக்கூடாது. தொடர்ந்து போக கர்த்தர் உதவி செய்வோம். வாழ்க்கையில் ஆண்டவர் நெருக்கத்தின் நிமித்தமாய் வானத்தை ஆண்டவர் நமக்கு திறப்பார். வானம் நமக்கு திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தொடர்ந்து போங்கள். இந்த 200 பேர் போல விடாய்த்து விடாதீர்கள். உங்கள் வேலையை, உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் பாருங்கள், ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சமாதானம், சந்தோஷம், தேவ பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், குமாரர்கள், குமார்த்திகள், பொருட்கள் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து போங்கள். நடக்கலையே சொல்லி 200 பேர் பின்வாங்கி போய்விட்டான். அவன் சகலத்தையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டு அவனுக்கும் கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். வராதவனுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வர வைத்து இருக்கிறார். நீங்கள் நினைத்து வரவில்லை. கர்த்தர் உங்கள் உள் உணர்வுகளை பேசி ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போகிறதில்லை.
உங்களுக்கு எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போக மாட்டீர்கள். நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நெருக்கத்தின் மத்தியிலே உங்களுக்கு ஸ்தேவானுக்கு வானம் திறந்தது போல வானம் திறக்கும். நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் தொடர்ச்சியாய் ஓடி கர்த்தருக்குள் திடப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கேட்டு நடக்கும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் உங்களுக்கு திருப்பி கொள்ள ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாது. அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ரூபாயாக இருக்கலாம், எவ்வளவோ ஒன்றும் குறைவுபடாது. ஆத்துமா குறைவுபடாது, உங்களுடைய ஜீவியம் ஒன்றத்திலும் குறைவுபடாது, வேலை குறைவுபடாது, பணம் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் நெருக்கப்படலாம், நீங்கள் எதற்காக நெருக்கப்படலாம், குடும்பம் நெருக்கப்படலாம், ஆனால் கர்த்தர் குறைவில்லாதபடி உங்களை நடத்துகிற வல்லமை உடைய ஆண்டவர். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நாம் இந்த வார்த்தையை கேட்டதற்காக, கர்த்தர் நமக்கு தந்ததற்காக, எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலே உன்னை கர்த்தர் விசாலமான இடத்துல சத்தியம் நிறைந்த வார்த்தையோடு உன்னோடு பேசுவதற்காக கர்த்தர் அழைத்து வந்திருக்க